வணக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஜாக்லின் வெளியேறிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஜாக்லின் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து எப்படி வெளியேறினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு போன வாரம் நடக்க வேண்டிய மணி பாக்ஸ், அதாவது பணப்பெட்டி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நடக்காமல் இப்போ இந்த வாரத்தில் கடைசி வாரத்தில் வச்சுருக்காங்க. இதுதான் முதல் முறையாக கடைசி வாரத்தில் இந்த பணப்பெட்டி டாஸ்க் அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் கடைசி வாரத்தில் யூஸ்வலாக மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும். அந்த மிட் வீக் எவிக்ஷனை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஸோ ஜாக்லின் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்னென்னா, ஓகே மிட் வீக் எவிக்ஷனில் ப்ராபப்ளி ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியேற்றிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன தகவல் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நேற்றுலேருந்து ஜாக்லின் வந்து ஒரு விஷயத்துக்கு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் இந்த டாஸ்கில் பங்கேற்க முடியாது, என்னால் எப்படி அது மாதிரிலாம் ஓட முடியும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு பக்கம் ஃபீல் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் அப்படிங்கும்போது ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யார் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க அப்படிங்கிறது நிறைய இடங்களில் தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டே இது மாதிரி டாஸ்க்கு கொடுத்துருக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது உள்ளார உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மணி பாக்ஸ் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் பண்ணார், அதுக்கப்புறம் ரயன் பண்ணார், பவித்ரா ஓடி போய் பணம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் விஜய் விஷால் வந்து 5 லட்சம் பணம் எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. சௌந்தர்யா ஒரு பக்கம் பாதி தூரம் போயிட்டு முடியாது அப்படிங்கிறதுனால திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஸோ எல்லாருமே ஒரு பக்கம் அந்த பணப்பெட்டிக்கான முயற்சியை பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டில் அந்த முயற்சி பண்ணாத ஒரே ஒரு நபராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஏற்கனவே கூட உட்காந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சுனிதா அந்த பணப்பொடி எடுக்க ட்ரை பண்ணலாம், அப்படி முடியலன்னா ஓடி வந்துடு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ சுற்றி உள்ளவங்களும் எல்லாத்தையும் பண்ணிட்டதுனால அவங்க ஒரு ப்ரெஷர் அவங்களே எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பணப்பொட்டி யாருக்கோ வைக்கப்பட்ட செக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட்டில் அந்த பணப்பொட்டியை எடுக்க போய் தான் திரும்பி அந்த டைமுக்குள்ளே வர முடியாமல் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு ஜாக்லின் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. எதனால் இப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஜாக்லின் மிட் வீக் எவிக்ஷனால் வெளியேற்றப்படலை, ஆக்சுவலாக பணப்பெட்டிக்கு பலியாடாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா வின்னர்ஸ் ப்ரைஸ் மணிலேருந்து தான் போக போகுது. அதுவும் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லின் எடுத்த முடிவு சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie.